கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் 6:12. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் கர்த்தர் அவர்களை 7 வருடம் மீதியானியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் மீதியானியரால் நெருக்கப்பட்டார்கள். மீதியானியரால் குடியிருப்புகளை, விவசாயத்தை, மிருக ஜீவன்களை இழந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தீர்க்கதரிசியை அனுப்பி பாவத்தை உணர்த்தினார். இதன் மத்தியில் அதிகம் நெருக்கப்பட்ட கிதியோன் அவர்களுக்கு பயந்து கோதுமையை இரவோடு இரவாக களத்திலிருந்து எடுத்து திராட்சை அலைக்கு சமீபமாய் சந்தேகம் வராதவாறு போரடித்தார். தன் வேலைகள் சுறுசுறுப்புள்ள மனிதனானாலும் தேவன் அவனை மீதியானியர் கையிலே ஒப்புக் கொடுத்ததினால் பயமும் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பயந்து போன கிதியோனிடம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் கிதியோன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது என்று தன்னுடைய சூழ்நிலை அறிக்கையிடுகிறார். கிதியோன் தன்னை அடிமையாக, கைவிடப்பட்டவராக தன்னை காண்கிறார். ஆனால் தேவன் கிதியோனை பார்க்கும் விதம் வேறு. அவனை அடிமையாக, பயந்தவராக பார்க்கவில்லை, பராக்கிரமசாலியாக பார்த்தார். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கிற தேவன். புதிய ஏற்பாட்டில் கூட சீமோனை, அதாவது நாணலா இருந்தவனை, கேபாவாக, அசைக்க முடியாத கல்லாக பார்த்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தோல்வியில் உங்களை ஒன்றுமில்லாதவர், என்னால் என்ன செய்ய முடியும் என்று வாழ்க்கையில் பயந்து கொண்டு அமர்ந்திருக்கலாம். தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே படைத்திருக்கிறார். நீங்கள் பார்ப்பது போல ஆண்டவர் உங்களை பார்ப்பதில்லை. உங்கள் எதிர்காலத்தை அவர் அறிந்தவர். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் உன்னோடு இருப்பதால் நீ பராக்கிரமசாலி. உனக்கு இருக்கிற இந்த பலன், கிருபை போதும். உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க தேவனால் முடியும். கிதியோன் மீதியானியரை ஜெயித்தது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதால் நீங்களும் அவரோடு கிதியோனை போல இசைந்திருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தர் உங்களோடு இருப்பதால் அசாதாரணமானவர்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கும் நான் அநேக நேரங்களில் நான் சாதாரணமானவன், எனக்கு யார் இருக்கிறார், என்னால் என்ன செய்ய முடியும் என்று கருதினேன். இன்றைக்கு அகில உலகத்தை படைத்த சிருஷ்டிகரான நீர் என்னோடு இருப்பதால் உம்மை நோக்கி தேவ பலத்தால் செய்து முடிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.